பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம யாரு? இல்ல பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா, நாமெல்லாம் ஒரு கோழி குஞ்சுகள் மாரி தான். கோழி குஞ்சுகள் அங்கங்க பரவி இருக்கிற மாரி, இந்த பிரபஞ்சமும், பிரபஞ்ச இயக்கங்களும் அங்கங்க இருக்குது. ஒவ்வொரு துகள்களும், ஒவ்வொரு சின்ன அணுக்களுக்கும் உயிர் தன்மை இருக்கு. கான்ஷியஸ்னஸா இருக்குது. அதே மாரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. கூட்டம் கூட்டமா இருக்கிற ஒரு செல் தொகுப்புக்கு தான் நாம. அதனால நம்ம வந்து அந்த எனர்ஜிய வச்சு நம்ம எல்லாருமே வந்து இந்த உடல் வந்து ஒரு அதிர்வலையோடு இயங்கிக் கொண்டிருக்குது. அந்த அதிர்வலை இந்த பிரபஞ்சத்தோடு இயங்கி நம்மோடு எல்லாமே இணைந்த இயக்கமா இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்சு வந்து தண்ணியில போட்டா அங்கங்க பிச்சு போட்டோம்னா, தண்ணியில பிச்சு பிச்சு போட்டோம்னா, அந்த மாரி ஒரு ஏக்கத்துல தான் நாம இருக்கிறோம். நாம அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா உயிரினங்களும் நம்மளுடைய எல்லா உயிரினமும், எல்லா பொருட்களும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள். எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆழ்ந்த ஒரு ஆனந்தத்துல ஒரு உள்ளார்ந்த ஒரு தன்மையில தெய்வீகமாக இருக்கிறது. எல்லாமே சர்வ சௌக்கியமா இருக்குது இந்த பிரபஞ்சம். அப்படி பார்க்கும் பொழுது நாமளும் இந்த பிரபஞ்சம் வேற வேற இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம வார்த்தைகளால வரையறுக்கிற விஷயங்களை முற்படும் போதுதான் நமக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. வார்த்தைகளை விட்டுட்டு வார்த்தைகள் குறிகாட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு நம்ம டாப் மேல வந்து எக்ஸ்பேண்டட் அதாவது விரிந்த மனநிலைக்கு போகணும் அப்படின்றார். உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள்னு எதுவும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே உயிர்ப்புள்ள விஷயங்கள் தான். டெட் மேட்ரு, அதாவது உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் ரெண்டு நம்ம குறிகாட்டுறோம். ஆனா ரெண்டுமே அஹ், உயிர்ப்புள்ள ஒரு தன்மை தான். மாஸ் வந்து அதாவது பொருட்கள் ஆற்றலா கன்வெர்ட் மாற்ற முடியும். ஆற்றலை பொருட்களாக மாற்ற முடியும். நாம முக்கியமான விஷயம் நம்மளுடைய அவேர்னஸ் பொருட்களுடைய பிரபஞ்சத்துடைய தான் ரொம்ப முக்கியம். நாம எப்படி பார்க்கிறோம்? நாம விரிந்த மனநிலைகளை பார்க்கும்போது நாம துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கோம். ஆனா அதே நேரத்துல குறுகிய லெவல்ல மாஸ் லெவல்ல உலகத்தன்மை லெவல்ல மா அதாவது டென்ஸா இருக்கிற பொருட்கள் தன்மையில உள்ள கண்டிஷன்ல வரும்போது நாம வந்து எல்லாரையும் விடுபட்டு தனித்து பார்க்கிறோம். அவங்க வேற நாம யாருன்னு பார்க்கிறோம். அந்த நிலையில இருக்கும் பொழுது அஹ், நம்மளுடைய நம்மளோட கன்ட்ராக்ஷன் லெவல்ல அதாவது சுருங்கிய மன மனத்தன்மையில நாம வந்து வெளியில இருக்க மனிதர்களை அப்ஜெக்டிவா வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஆனால் நம்மளோட புரிந்துணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்தை பத்தி இந்த உலகத்தை பத்தி புரிந்துணர்வது நம்மளுடைய வைப்ரேஷன் லெவலை பொறுத்து இருக்குது. நம்ம எந்த அளவுல நம்ம விரிந்திருந்தோம்னா விரிந்த மனநிலை எனர்ஜி லெவல்ல இருக்கிறோம், ஸ்பேஸ் எனர்ஜி லெவல்ல இருக்கிறோம். குறுகி இருந்தோம்னா மாஸ் லெவல்ல துன்ப லெவல்ல அதே மாதிரி பெயின்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கிறோம். அப்போ நாம தான் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை கடந்து மேல போகணும் அப்படின்னு வழிகாட்டுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் ரெண்டு தனியாக இருந்தாலும் அதுக்குள்ள எனர்ஜி அதுதான் முக்கியன்ற மாதிரி நம்மளுடைய அதே ரூல் அது எல்லாம் உயிர்ப்புள்ள இருக்குது. நம்ம எந்த வைப்ரேஷன்ல இயங்கிக்கின்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்குது. நாம எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்வு அந்த உயிரினங்கள் இல்லாட்டி இந்த கான்சியஸ்னஸ்ன்றது முக்கியமாக இருக்கிறது. அதே ரூல் தான் இங்க அப்ளை ஆகுது. எப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எப்படி பிரபஞ்சத்துல உயிருள்ள பொருட்களுக்கும் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நாமும் கான்சியஸ்னஸ்ல வரும்பொழுது நாம வந்து ஒரு புரிந்துணர்வு ஒரு புரிதலும் நமக்கு தெளிவா ஒரு புரிதல் தேவைப்படுது. என்ன புரிதல் அப்படின்னா நாம எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் பீயிங், எல்லாரும் சமமான வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம எல்லாரும் யாரும் மேல இல்ல யாரும் கீழே இல்ல அப்படின்றத புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் நாம நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான முதல் விஷயம் முதலும் கடைசியான விஷயம் என்னன்னா அன்பு. அந்த அன்புன்னா என்ன அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சுதந்திரமாகவும் புரிதலோடும் எல்லாரும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே போல நான் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எல்லாருக்குமானது, எல்லாமே எல்லாருக்குமான விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் இந்த இடத்தில் வாழ்வதற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லாருக்குமான
ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். நான் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் மற்றவர்களை நடத்த வேண்டும் என்ற தன்மையில முதல்ல நான் நல்ல விதமாக எல்லாரையும் நடத்துறது தான் அன்பு. அன்பு என்பது ஒரு ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு தன்மை அல்ல. நாம் நம்மை முழுவதுமாக பார்ப்பதற்கு அன்பு பேருதவியாக இருக்கும் அப்படின்றார். ஏனென்றால் நாம் அன்பின் வடிவமானவர்கள், நாம் அனைவரும் சமம். அந்த அந்த அடிப்படையில அழகா ஒவ்வொரு விஷயமாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஒரு புரட்சிகரமான ஒரு ஒரு அடுத்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாம இப்போ வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இருக்கிற இடத்துல, யூனிவர்ஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல நாம இருக்கிற தன்மையை வெகுவாக நிறைய நண்பர்கள் ரசிப்பதில்லை, அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை. நாம விரும்புறதில்லை, இந்த இடத்த நம்ம விரும்பல. ஆனா நாம இங்க விரும்பியோ விரும்பாமையோ நம்ம வரல. நாம ஏதோ ஒரு தன்மையில நம்மளோட வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி நாம இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கோம். எந்த இடமாக இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சரியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று உணர்ந்து ஒரு தன்மையில இந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காத இடத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, நீங்க அன்பில் மிளிர்ந்து இருக்கும் பொழுதும் நீங்கள் உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும். மண்ணில் சுருங்கி இருக்கும் போது இந்த தன்மையிலிருந்து கீழாகவும் போக முடியும். அப்ப நீங்க வைக்கப்பட்டிருக்கிற இடம் சரியானது. நீங்கள் இந்த இடத்துல இருப்பது நீங்களா முடிவெடுத்து வந்த இடம் அப்படின்னு ஒரு சூட்சுமத்தை பதிவு பண்றாரு இந்த இடத்துல. நாம வைக்கப்பட்டிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, நம்மளோட மூளை, உடல், குடும்பம், சமுதாயம், இந்த காலகட்டம், இந்த ஹிஸ்டரி, இந்த டைம் லைன் எல்லாமே நாம முடிவு பண்ணி நம்ம இங்க வந்தது. நம்மளோட வைப்ரேஷன் இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாம முடிவு பண்ணி நம்ம குடும்பத்தையும் உடம்பையும் பிரெயினையும் எல்லாவற்றையும் நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நாம நம்ம விரிந்து நிற்கவும் அன்பு செலுத்தவும் தயாராக இருந்தோம்னா எல்லாவற்றையும் மாற்றிக்க கொள்ள முடியும். யாரும் வந்து யாரும் எதுவும் உங்களுக்கு தப்பு நிகழ்த்தல. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கல. இதுல ஒரு நுட்பமான ஒரு அறம் இருக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், there is absolutely justice in experiencing that each of us is having every second of the day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு அறத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கோ, நீங்க வளமாகவும் விரிந்த மனநிலையில பிரபஞ்ச மனதோடு வாழ்வதற்கு யாரும் உங்களை தடுக்கல இந்த இடத்துல அப்படின்றாரு. அதனால ஒரு விஷயத்துல நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். எந்த எந்த சீக்ரெட்டும் இந்த பிரபஞ்சத்துல இல்ல. எதையும் நீங்க இழக்க போறதில்ல. எதையும் நீங்க மறக்க போறதில்ல. நீங்க உங்களை யாரும் கைவிடல. எல்லாமே இணைந்த இணைவு. உங்களுடைய எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பான்ஷன் எப்படி விருந்து 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 நிக்கிறீங்க. நீங்கள் பிரபஞ்ச மனம், நீங்கள் வெளி, நீங்கள் ஆற்றல் அப்படின்ற தன்மையில நின்னீங்கன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரிலாக்ஸா இருக்கலாம், ஈஸா இருக்கலாம் அப்படின்ற தன்மைய மிக அழகா எடுத்துட்டு போறாரு. நம்ம கிட்ட ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. என்ன இருக்குன்னா, ஃபுல் அட்டென்ஷன், முழுமையான ஒரு கவனத்தன்மையோடு, ஒரு விழிப்புணர்வோடு, இல்லாட்டி விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது, ரெண்டுமே சாத்தியக்கூறுகள் இருக்கு. அண்ட் நம்ம முழுசா எல்லாத்தையும் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே முழுசா கொடுக்கலாம், அன்பா கொடுக்கலாம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கலாம். அண்ட் we can see in our minds, in our bodies, in our environment, in other people. இந்த அன்பையும் பரிமாற்றத்தையும் அழகையும் கவனத்தன்மையும் நாம் முழுசா மற்ற மனிதர்களுக்கு கிட்ட கொடுக்க முடியும். அந்த சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கு. அதை நம்ம செய்யலாமே, அதை செஞ்சு பார்க்கலாம். அந்த அந்த எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ்ல நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த அன்பு மிளிர்வதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றார். ரொம்ப அற்புதமான, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம்னா இதுதான் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல அவ்வளோ அழகா, விரிதல், எக்ஸ்பான்ஷன் இஸ் லவ், எக்ஸ்பான்ஷன் இன் லவ் இஸ் an action that is available to every being in the universe all the time. அதாவது எக்ஸ்பான்ஷன் இன் லவ் இஸ் an action
தட் இஸ் அவைலபிள் டு எவ்ரி பீயிங் இன் த யூனிவர்ஸ் ஆல் த டைம். எப்போ வேணாலும், எந்த டைம்ல வேணாலும், எந்த காலகட்டத்தில் வேணாலும் நீங்க அன்பால விருந்து கொண்டே இருப்போம். இந்த 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 பறவெளியே அன்பின் மயமானது அப்படின்றார். ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் என்ன, நான் விருப்பப்பட்டு விழிப்புணர்வாக இருந்தா நான் சொர்க்கத்துல இருக்கிறேன். நான் அன்போடு இருந்தா மற்றவர்களை சுதந்திர தன்மையில வைத்திருக்கிறேன். எதுவுமே என்ன எந்த எந்த கட்டுப்பாடுகளும் எந்த விதிகளும் என்னை கட்டுப்படுத்தாது. தப்பு ரைட்டுன்றதெல்லாம் ரெண்டாவது. அன்பாக இருத்தலும் விழிப்புணர்வோடு இருத்தலும் முக்கியம் அப்படின்னு. என்ன பண்ணாலும், நீங்க என்ன பண்ணாலும் அதுல அன்பு இருப்பது மாதிரி பாத்துங்க. அன்பா பண்ணுங்க. முதல்ல நீங்க உங்களை லவ் பண்ணுங்க. நீ எதை பண்ணாலும் நீங்க அன்போடு பண்ணுங்க. நீங்க அன்போடு பண்ணக்கூடிய எல்லாமே ரைட்டு. எதை செஞ்சாலும் சரி அப்படின்றாரு. எதை திங்க் பண்ணாலும் நீங்க உங்களை அன்பா திங்க் பண்ணுங்க. அதாவது அஹ், இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு உங்களை நீங்க நேசிங்க அப்படின்றாரு. ஒரே ஒரு விஷயம் மாற்ற வேண்டியது அப்படின்னா, அன்பு செலுத்தும் விதம், அன்பை விரிவாக்கும் விதத்தை தான் மாத்தணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல் என்னன்னா, இப்போ இஃப் யூ ஆர் நாட் ஷுர் ஹவ் இட் ஃபீல்ஸ் டு பி லவ்விங், நான் எப்படி லவ்விங்கா இருக்குதுன்னு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இருந்தாலும், அதுக்கும் நீங்க நீங்க உங்களை நீங்களே நேசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது புரியலைன்னா கூட, உங்களுக்கு எப்படி நீங்க லவ்விங்கா இருக்கிறேன்றத உணர முடியலனா கூட, அதுக்கும் உங்களை நேசிச்சுக்குங்க. எந்த முரணும் படாதீங்க அப்படின்னு. அதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன, ரொம்ப இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முக்கியமானது என்னன்னா, கான்சியஸ் பீயிங் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை நேசித்துக் கொள்ளுதல், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா கூட அது ரொம்ப 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 புனிதமானது, அது தெய்வீகமானது அப்படின்றாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் விழிப்புணர்வோடு அன்பு செலுத்துதல் என்பது வெளிப்படுத்தாவிட்டாலும் அது மிக உயர்ந்த விஷயமாக இருக்குது. அதுதான் உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்த விஷயம் அப்படின்னு. அதுதான் நடந்துன்னு இருக்கு இப்போ நம்ம பிரபஞ்சத்துல. நம்முடைய ஹையர் டைமென்ஷன்ல, அதாவது ஹையர் வைப்ரேஷன்ல இருக்க எனர்ஜிஸ் எல்லாம் இப்போ இறங்கி வேலை செஞ்சுட்டே இருக்க அன்பு வடிவாக. நீங்க இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் சொல்லக்கூடிய ஆன்மீக இல்ல ஆத்மீகமான வாழ்வுக்கு பயப்பட தேவையில்ல. இல்லாட்டி இந்த கண்டிஷன் கரெக்டா ரைட்டா, நான் இருக்கிற கண்டிஷன் ரைட்டா தப்பான்லாம் பயப்பட ஒன்றும் வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே இந்த விளையாட்டு, இந்த ஸ்பிரிச்சுவல் விளையாட்டு, ஆத்மீக விளையாட்டு அவைலபிளா தான் இருக்கு. அது பெருசா ஒன்றும் கொண்டாட தேவையில்ல, இல்ல வருத்தப்படவும் தேவையில்ல. எப்பயுமே அவைலபிளா தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிஷன்ல இப்போ இருக்கிற கண்டிஷனை நீங்க லவ் பண்ணால் ஒழிய நீங்க இந்த கண்டிஷன் மேல போக முடியாது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த நுட்பத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க அப்படின்றது. எந்த ஆத்மீக லெவல்ல எந்த லெவல்ல வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. எங்க வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, தெரிஞ்சிருங்க, தெரியாம இருங்க, புரிஞ்சிருங்க, புரியாம இருங்க. ஆனா இப்போ இந்த க்ஷணத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சாய்ஸ் இருக்கு. உங்களுடைய வாழ்வில எக்ஸ்பேன்ஷன் ஆவறதுக்கு, இல்லாட்டி கன்ட்ராக்ஷன் ஆகுறது, அதாவது விரிந்து இருப்பதற்கும் சுருங்கி இருப்பதற்கும், முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, எனர்ஜி பீயிங்காகவும் ஸ்பேஸ் பீயிங்காக இருப்பதற்கோ, ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜி பீயிங்கா இருப்பதற்கா, இல்லாட்டி மாஸ் பீயிங்கா இருக்கிறதா. மாஸ் பீயிங் என்பது நான் எனதுன்றது, ஸ்பேஸ் பீயிங்ன்றது நானே எல்லாம் என்பது. நானே எல்லாம்னா அந்த பிரபஞ்சமே நான் என்ற நிலையில இருப்பது. அந்த நிலையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சாய்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த க்ஷணத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த சாய்ஸ்ல எங்க போறது அப்படின்னு. அங்க எதுவும் தப்பு கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட செயல்கள் ஆற்றிருந்தாலும், எந்த விதமான செயல்கள் இருந்தாலும், இந்த க்ஷணத்துல நீங்க முடிவு பண்ணி, நான் விருந்த நிலையில நான் என்னை செயலாற்றுவேன் அப்படின்னா, நான் விருந்த ஸ்பேஸ் எனர்ஜி கான்சியஸ்னஸ்ல செயல்படும் என்றால், இன்ஃபைனைட், அதாவது விரிந்து 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 வல்லமை உள்ள ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. அதனால நீங்க எனக்கு சாத்தியம் இருக்கா, சாத்தியம் இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ண தர இந்த சாய்ஸ், இந்த இந்த இந்த
இந்த வழி, இந்த தேர்வு மட்டும் நீங்க சரியா செய்துட்டீங்கன்னா மாற்றங்கள் நிகழும் அப்படின்றார். இந்த பிரபஞ்ச மனதிலிருந்து நாம விடுபட்டு செயலாற்றி இருந்தாலும் இல்ல செயலாற்றாம இருந்தாலும் அது ரெண்டுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். நாம நமக்குள்ளதான் அதை பண்ணோம். நாம செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி இந்த பிரபஞ்ச மனம் என்பது பிரபஞ்ச மனம் என்பது இந்த ஸ்பேஸ்ன்றதோ எல்லாமே சரியாக தான் இயங்கிக் கொண்டிருக்கு. அதனால நாம நம்மளை பற்றி குற்றவாளி ஆக்கிட்டோம், நம்மள வந்து எதிர்மறையா பார்த்துக்கிட்டோம், நம்ம கிட்ட முரண்பட தேவையில்ல. மேலான நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும், டிரான்சென்ட் ஆகணும், வளர்ச்சிதை மாற்ற மாதிரி வித்தியாசப்படணும். அதனால சில நேரத்துல வந்து நாம சில வாக்கியங்களை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாக்கியம் சில வாக்கியம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது ஒரு வாக்கியம் தான். தட் இஸ் தட்ஸ் ஆல்வேஸ் விதின் மீ. இது எல்லாமே எனக்குள்ளதான், என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. திஸ் டூ, இது கூட கேன் பி நோன் வித் எ ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் அவேர்னஸ். நான் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குது. இது கூட நான் விரிந்த மனதில் இருந்தால் முழுவதுமாக புரிந்து கொள்ளத்தக்கது, புரிந்து கொள்ள முடியும். இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. எந்த சூழ்நிலை, ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, இது எனக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எனக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்குது. எப்படி நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எது நடந்தாலும் வெளியில் நடந்தாலும் உள்ளுக்குள்ளதான் உணர்வாக மாற்றப்படுது. இது எனக்குள்ளதான் வருது. நான் வந்து விருந்த ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது இதை பற்றி முழுவதுமான சிந்தனை எனக்கு கிடைச்சு நான் அதுல இருந்து விடுதலை பண்ண முடியும். தட் இஸ் ஆல்வேஸ் வித்தின் மீ. திஸ் டூ கேன் பி நோன் வித் எ ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் அவேர்னஸ். எல்லாமே புரிந்து கொள்ளத்தக்கது, புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ள முடியும் எப்போ ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும்பொழுது அப்படின்றார். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச ஓட்டத்துல அன்புக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. இல்ல பிரபஞ்சமே அன்புன்னு வச்சுக்கலாம். நாம அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும், நாம இந்த அன்பை பற்றிய தன்மையை உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும், இந்த அன்புனா இல்லைன்றது இருக்குதோ இருக்குதுன்றதோ நினைச்சாலும் அந்த வார்த்தைகளா நம்ம வர வைக்க முடியாது. ஆனா உண்மையில நீங்க அன்பு செய்த போது, அன்பு செலுத்திய போது நடக்கக்கூடிய அனுபவத்தை நீங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கலாம், உண்மையா பார்க்கலாம். வார்த்தைகளை விவரிச்சு அனுமானத்துல நீங்க அன்பை வரையறுத்து பார்க்காதீங்க. உணர்வு பூர்வமா, உள்ளபூர்வமா, யதார்த்தமா அன்பு செலுத்தி பாருங்க. அந்த அன்பின் உண்மைத்தன்மை உங்களை எல்லாவற்றிலும் மாத்தி அமைச்சிரும். புக்ல இருக்கிறதோ இல்ல நான் சொல்றதோ இல்ல புக்கை படிக்கிறதோ ஒரு ஒரு பெரிய மேட்டர் இல்ல, அதை அனுபவத்துல பாருங்க அப்படின்றாரு. நான் இந்த புத்தகத்தை எழுதுறது வந்து யாரோட கருத்துக்கும் எதிர்கருத்தாகவோ அந்த கருத்தை தப்புன்னு சொல்றதுக்காகவோ இல்லை. நான் எழுதுறது வந்து, நான் இந்த புத்தகத்தை எழுதுந்து இந்த விஷயத்தை சொல்றது வந்து காரணமும் இல்லாம நான் இதை சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஒரு விஷயம் காரணம் இல்லாம சொல்லிட்டு வரேன். எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை இந்த விஷயத்தை சொல்வதற்கு. ஏன்னா எல்லாரும் சமமான மனிதர்கள். அன்பு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே வருகிறது. யாருக்கும் யாரோட உதவியும் தேவையில்லை. யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல நாம அன்பின் வழியாக கருணையின் வழியாக இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கிறதுன்றது உண்மை. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு என்னன்னா, என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்துலதான் நாம ரிலே பண்ணிருக்கோம். எனக்கு எப்போ அன்பு தேவைப்படுதோ எனக்கு அன்பு கிடைச்சது. எப்போ வந்து எனக்கு உதவி தேவைப்படுச்சோ அப்போ உதவி கிடைச்சது. இது இது வந்து ஒரு அன்பின் மடலா கூட வச்சுக்கலாம். ஒரு உண்மைன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம வந்து அன்பு வந்து ஒர்க் அவுட் ஆகல, நான் அன்பு செலுத்துறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் எதிராக தான் நடந்ததுன்னு நினைச்சாலும், ம், நீங்க இந்த கருத்துல இருந்து, நான் சொல்ற கருத்துல இருந்து புரிஞ்சுங்க. அன்பு எப்பயுமே கண்டிப்பா பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அதன் காரணமாக தான் நான் இதை எழுதுறேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால அந்த அன்பை நான் கடத்துவதற்கு, புரிந்து கொள்வதற்கும், அன்பை கடத்துவதால் அன்பை புரிந்து கொள்கிறேன். நான் புரிந்து கொள்வதால் அன்பை கடத்தி வருகிறேன். அதனால எல்லா காலங்களிலும் என்னுடைய சகோதர சகோதரி சொல்றது என்னன்னா, அன்பின் வழிபடுங்கள்,
அன்பு உங்களை நெறிப்படுத்தும், வழிப்படுத்தும், நல்ல வழிகளை காட்டும் அப்படின்றது. அதனால இது ஒர்க் அவுட் ஆகலன்றதுக்காக நிறுத்திடாதீங்க, அன்பு செலுத்திட்டே வாங்க அப்படின்றது. ஒரு வித்தியாசமான ஒரு மேல இருந்து பார்த்தது கீழ இருந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களை விடுதலை உணர்வோடு வைத்து பார்ப்பதும், இல்லாட்டி நீங்க ஞானம் அடைவதோ ரொம்ப முக்கியம் கிடையாது. ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க எப்போ முழு சுதந்திரமாகவும், நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் முழு சுதந்திரமாகவும், தன்னுணர்வு பெற்றுள்ள நிலையில் இருக்கிறீங்கன்னா, எப்படி நீங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த உலகளாவிய விஷயத்துல நீங்க அடைபட்டிருப்பீங்க? மத்தவங்கள அடைபடுத்தி வைப்பீங்க. இல்லாட்டி மற்றவங்கள கட்டுப்படுத்தி வைப்பீங்க. அந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஞானம் அடைவதோ, விடுதலை உணர்வோடு இருப்பதோ மிகப்பெரிய விஷயம் அல்ல. ஆனா நீங்க விடுதலை அடைந்து விட்டால், இப் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எப்படி எப்படி விடுதலை அடைகிறீங்க, எப்படி ஞானம் அடைகிறது தான் முக்கியம் கிடையாது. இப்போ நீங்க ஃப்ரீயாவும், நீங்க தன்னுணர்வு பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க மற்றவர்களை அடிமைப்படுத்த மாட்டீங்க. அடிமைப்படுத்துறதுக்கு வச்சுக்க மாட்டீங்க. நீங்களும் இந்த உலக விஷயங்கள சிக்கி கஷ்டப்பட மாட்டீங்க. அந்த நிலையில நீங்க வந்து யாரையும் கம்பல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க மாட்டீங்க. நெறைய தடவ தான் நான் நெறைய முயற்சிகள் பண்ணி, நெறைய வெளிய போயி, வெளிய உள்ள வந்து, நான் எக்ஸ்பேண்டடா இருந்து, கன்ட்ராக்ஷனா இருந்து, அதாவது விரிந்து இருந்து, சுருங்கி இருந்தெல்லாம் பயிற்சி பண்ணி, பண்ணி 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 அதாவது பண்ணி பண்ணி பார்த்து, நெறைய விஷயத்த சொல்றேன். இது ஈஸியா, ரொம்ப ஈஸியா இருக்குது. ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. ஆனா சில பேர் நம்பலைனாலும் இந்த கேமை முயற்சி பண்ணி பாருங்க. விருந்த நிலையில நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சாத்தியம் என்பது அன்பின் அடிப்படையாக நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாமே சாத்தியம் அப்படின்றது. இந்த விஷயத்த கவனிச்சு இதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேமா பாருங்க. இன்னொன்னு என்ன, உடல் சார்ந்த விஷயங்கள். இந்த உடல் சார்ந்த பிசிக்கல் ரியாலிட்டி, உடல் சார்ந்த விஷயம் உலகத்துல இருக்கும்போது நம்ம நிறைய ஹாரர்ஸ்னு சொல்லக்கூடிய திகில்லாம் இருக்குது. அதனாலதான் நம்ம திகில் படத்தெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். இப்ப நான் நம்ப வேலை இந்த பிரபஞ்சம் வந்து நம்ப மறுக்கிறேன், பிரபஞ்சம் என்பதே ஒரு மாயை அப்படின்னு இருந்தாலும், நாம நினைக்கிற விஷயங்கள் என்பது ஏதோ ஒரு வகையில பாதி உண்மை பாதி பொய். ஆனா ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் இருக்கு? என்ன சாய்ஸ் இருக்குன்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட வைப்ரேஷனை மாத்தும் போது, இந்த உலகத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம அன்பாவும் இருக்க முடியும். எல்லா நேரத்திலும் உட்காந்துன்னு அழுதுன்னு உட்காந்துன்னு இருக்கிறது எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நம்ம சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா, எல்லாமே ஒரு அதிர்வுக்குள்ள இருக்கு. ஒரு சில அதிர்வு மாற்றங்கள், அதிர்வு அலைகளுக்குள்ள இருக்கு. எந்தெந்த அதிர்வலைக்குள்ள போனாலும், அந்த அந்த அதிர்வலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் மாறும். அப்ப நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னா, அதிர்வலைகளை வைப்ரேஷன்ஸ் மாத்திக்கிட்டே வரணும். நாம மிகப்பெரிய தெய்வீக அனுபவத்திலிருந்து மிக மோசமான ஆழ்ந்த ஒரு கவலை உணர்வு வரைக்கும் எல்லாமே அதிர்வலைகள் தான். அந்த அதிர்வலை மாற்றும்போது நம்ம வாழ்க்கை மாறும். அது மாற்றுவதற்கு நம்முடைய கான்ஷியஸ்னஸ் சொல்லக்கூடிய அட்டென்ஷன், கவனத்தன்மையும், விழிப்புணர்வும், அன்பும் இருந்ததுன்னா, நம்ம எக்ஸ்பேண்டட் கான்ஷியஸ்னஸ்ல விரிந்த மனநிலையில் இருப்போம். பிரபஞ்ச மனமா இருப்போம். அப்போ நமக்கு இந்த அதிர்வலை மாற்றத்தின் காரணமாக எந்த மாற்றமும் நடக்காது. நாம எப்பயுமே அன்பாகவும், தெய்வீகமாக இருக்க முடியும் அப்படின்றாரு. இந்த பிரபஞ்சம் என்பது ஏதோ நீங்க ஒரு ஒரு பொருள் இல்ல. லைவ் பீயிங், கான்ஷியஸ் பீயிங். அதாவது பேர் ஆற்றலும், பேரறிவும் அது. ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது அந்த பிரபஞ்சமே தன்னைத்தானே ஒரு ஒழுங்காற்றலோடு கட்டுப்படுத்திக் கொண்டும், காத்து அரவணைத்துக் கொண்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல நாம போய் உக்காந்துக்கின்னு இந்த பிரபஞ்சத்தை மாற்றுவதற்கோ, மாற்றி அமைப்பதற்கோ, பிரபஞ்சம் தப்பா இயங்குதுன்னு சொல்வதற்கோ, இந்த இயற்கை விதியில உலகத்துல எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்குதுன்ற சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை. நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. எதுவா இருந்தாலும் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அது ஒரே ஒரு விஷயம்னா, நாம பார்க்கும் விதத்துல பிரபஞ்ச மனதோடு பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கு. விழிப்புணர்வும், அறிவும் தான் இருக்கு.
நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் இருக்குது. அது அது அதனோட வேலை செஞ்சுருக்குது. அவங்கவுங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. நாம எப்படி பார்த்தாலும் அது அது அதன் தன்மையில அது இருக்க போகுது. ஆனா அன்பு மட்டும் அதனுடைய கண்ட்ரோலை எப்பயும் இழக்காம அது அந்த அன்பின் விதிகளும் அதே மாதிரி லாஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஸ், அதாவது ரிலேஷன் நம்ம எதோட தொடர்பு வைத்திருக்கிறோமோ அதனுடைய விதிகளும் எப்பயுமே எக்ஸாக்டா சரியா இயங்கிட்டு இருக்கு. பிசிக்ஸ்ல எப்படி நியூட்டன் விதி மாதிரி நாம எப்படி இயங்குகிறோமோ அப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது. நாம இப்ப வைக்கப்பட்டிருக்கிற விதிகளை இடத்துல இன்னும் மாத்தி அமைக்கணும்னா இந்த இடத்தை இந்த இந்த நிலையில் நான் முழுவதுமா ஏற்றுக்கொண்டு அன்பு பாராட்டுனால அங்கிருந்து மேல போக முடியும் அப்படின்றது தான் விதி. அதுதான் இயற்பியல் விதியும் பிரபஞ்ச விதியும். இயற்பியல் விதி என்பது பிரபஞ்ச விதி தான். நான் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த விதிகள்லாம் என்னன்னு நான் வரையறுத்து பெருசா சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் மனதுக்குள்ள ஒரு லெவல்ல நாம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம எங்க வைக்கப்பட்டிருக்கிறோமோ அது சரியான இடம்தான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுன்ற விதி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஒரு நுட்பமான ஒரு 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 புள்ளி. அதனால ரூல்ஸ பத்தி மிக பெருசா சிந்திக்கிறது இல்ல. நம்ம எல்லாருக்கும் அது இங்கிலீஷ்ல அழகா சொல்றாரு. பட் ஆன் சம் லெவல் எவ்ரிபடி நோஸ் தட் வி ஆர் ஆல் கெட்டிங் எக்ஸாக்ட்லி வாட் வி டிசர்வ். நாம எதை நமக்கு தகுதியோ அதை பெற்றிருக்கிறோன்றது மட்டும் நமக்கு எல்லாருக்கும் அடி ஆழத்துல மனதுல தெரியும். இந்த கடைசி பேராகிராஃப் இந்த சாப்டர்ல த ஹார்மனி இஸ் இன்ஃபைனைட் அண்ட் ஒன் அண்ட் டிவைன். வேர் டு யூ ஃபைண்ட் யூ ஃபிட் இன்டு இட். டு நாட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். A little bit of love goes a long way. அதாவது இந்த ஓர்மை, ஒருங்கிணைப்பு, ஒத்திசைவு என்பது அளவு இட அளவிட முடியாத பறந்து விரிந்தது. அ- அதுதான் ஓர்மை, அதுதான் தெய்வீகம். எங்க போய் நீங்க ஃபிட் ஆக போறீங்கன்றது தான் முக்கியம். வேர் டு யூ ஃபிகர் யூ ஃபிட் இன் டு இட். எங்க நிக்கிறீங்க தான் முக்கியம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க மீது நீங்க ரொம்ப கடினத்தன்மையாக இருக்காதீர்கள். உங்க மீது மிகுந்த அன்போடு இருங்க. ஒரு சின்ன அன்பு உங்க மீது, ஒரு சின்ன பரிவு உங்கள் மீது, ஒரு சின்ன கருணை உங்கள் மீது வெகு தூரம் எடுத்து செல்லும்.